அனைவருக்கும் வணக்கம். 27ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட் நடந்திருக்குது. சுமார் ஒரு 20 வயசு நபர், அவருக்கு சொந்த ஊர் ஒடிசா. அவர் தமிழ்நாடுக்கு வந்திருக்காரு. அவர் இங்கே அரவுண்ட் ஒரு 2 months இங்கே இருந்திருக்காரு. அப்போது சென்னையிலேருந்து திருத்தணி போகிற ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இந்த 4 பசங்க சுமார் 17 வயசு, 2 பேர் திருத்தணி, 2 பேர் அரக்கோணம், அவங்களும் இதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 2 சைடில் ட்ரெயினுக்குள்ளே இந்த 4 பேர் இவருக்கு அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறம் திருத்தணி ட்ரெயின் வந்த பிறகு கட்டாயப்படுத்தி அவருக்கு இறக்கி விட்டு அந்த ஒடிசா ஊரை பையனை அசால்ட் பண்ணுறாங்க. அவர் 2 பட்டா கத்தி வச்சு ரெண்டு பட்டா கத்தி வச்சு அடிக்கிறாங்க. அந்த அடிக்கும் போதே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. இது தான் இந்த கேஸுடைய, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இது தான் இந்த கேஸுடைய சம்மரி. இது தான் நடந்திருக்குது. இது தான் கேஸுடைய பேசிக் டீட்டெயில்ஸ். முதற்கட்ட விசாரணை பொறுத்திருக்கும். இந்த நபர், பாதிக்கப்பட்ட நபர் இங்கே ஒரு டெம்பரரியாக வேலை பார்க்குறதுக்காகவோ இல்லை கெஸ்ட் ஒர்க்கருக்காக இல்லை, அவரோட வீட்டிலேருந்து இங்கே சும்மா வந்திருக்காரு. ஒரு 1.5 மாதமாக அவர் அப்போ ட்ரெயின்ஸில் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. அரக்கோணம் போகிறாரு, அந்த பக்கம் திருத்தணி போகிறாரு, சென்னை, இந்த லேனில் மெயினாக ட்ராவல் பண்ணுறாரு. இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ் பொறுத்தவரைக்கும் இம்மீடியட் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு திருவள்ளூர் ஆஸ்பத்திரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அங்கே மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே கூட இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பெட்டராக இருக்குன்னு சொல்லி ராஜீவ்காந்தி, உங்களுக்கு தெரியும், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சென்னையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் நடவடிக்கை பொறுத்திருக்கும். இம்மீடியட்லி அந்த நபர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் இம்மீடியட்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். பழைய ஐபிசியில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கொலை முயற்சினா 307 சொல்லுவாங்க ஐபிசியில். இப்போ அதுக்கு புது சட்டங்களில் பிஎன்எஸ்ல 109 பிஎன்எஸ் போட்டிருக்காங்க. அதுதான் இந்த கேஸ், இந்த வழக்கு பொறுத்திருக்கும், இந்த சம்பவம் பொறுத்திருக்கும் மேக்ஸிமம் செக்ஷன் நம்ம சட்டத்தில் போட முடியும். அதை அப்படியே இன்வோக் பண்ணியிருக்காங்க. பண்ண உடனே அதான் இன்னொன்று, இந்த நபருக்கு நம்ம மொழி தமிழ் தெரியாதில்ல, அதனால் நம்ம ஸ்டேஷன்லேருந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனு அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச மொழியில் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்ன ஆக்ஷன் உடனடியாக எடுக்க வேண்டியிருக்குது, அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நியாயம் கிடைக்கணும், அவருக்கு ஒரு ஃபஸ்ட்டு எய்டு கிடைக்கணும், ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும், அதை எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 டீம் போட்டு இந்த 4 CICIL, அதாவது JJ ஆக்ட் பொறுத்திருக்கும் 18 வயசுக்கு கீழே உள்ள இவங்களுக்கு அக்யூஸ்டு, குற்றவாளி சொல்ல மாட்டாங்க, சட்டத்திற்கு முரண்பட்டு குழந்தைகள், தமிழ் வார்த்தை, இங்கிலீஷில் CICL, சில்ட்ரன் இன் கன்ஃப்ளிக்ட் வித் லா. 4 சட்டத்திற்கு முரண்பட்ட 4 குழந்தைகளுக்கு அப்ரிஹெண்ட் பண்ணியிருக்காங்க, செக்யூர் பண்ணியிருக்காங்க. 28ஆம் தேதியே அன்றைக்கியே ஜுவினைல் ஜஸ்டிஸ் போர்டு முன்னாடி ஆஜர்படுத்திட்டு, அப்புறம் ஜுவினைல் ஜஸ்டிஸ் போர்டு உத்தரவின்படி 3 பேருக்கு செங்கல்பேட்டில் பிளேஸ் ஆஃப் சேஃப்டி சொல்லுவாங்க, ஒரு ஹோம் மாதிரி பிளேஸ் ஆஃப் சேஃப்டியில் அனுப்பியிருக்காங்க. ஒருத்தருக்கு மட்டும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட JJB உத்தரவின்படி ஒப்படைச்சிருக்காங்க. இது தான் கேஸுடைய ஜிஸ்ட் ஆல்சோ. அண்ட் நம்ம போலீஸ் பொறுத்தவரைக்கும் எடுத்த நடவடிக்கை. அவங்க எல்லாருமே இப்போ நம்ம 4 பேர்ல 3 பேர் வந்து ஜுவனல், ஆமாங்க, ஹோம்ல இருக்காங்க. கரெக்ட், ஒருத்தர் மட்டும் கரெக்ட். என்ன மோட்டிவ் சார், ஏன் பண்ணாங்க, ஏன் விடுதலை பண்ணிருக்கோம் சார் ஒரு இல்லை, அதுக்கும் ஆன்சர் சொல்கிறேன், பரவாயில்ல. அதில் நம்ம பொறுத்தருக்கும் நம்ம முதற்கட்ட விசாரணை முடிச்சுட்டு 4 பேருக்குமே ஜுவினைல் ஜஸ்டிஸ் போர்டு முன்னாடி ஒப்படைச்சிருக்காங்க. 4 பேருக்குமே ஜுவினைல் ஹோமில் போட சொல்லி ரிக்வெஸ்டோடு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அது நீதிபதியோடைய டிஸ்கிரிஷன் படி அவங்களோட அப்ரிசியேஷன் ஆஃப் த ஏஜ், வேறு ஃபேக்டர்ஸ் வாட் எவர், அவங்களோட டிஸ்கிரிஷன், ஜுடிஷியல் டிஸ்கிரிஷனில் 3 பேருக்கு மட்டும் ஜுவினைல் ஹோம், அதாவது பிளேஸ் ஆஃப் சேஃப்டியில் அனுப்பியிருக்காங்க. ஒருத்தருக்கு மட்டும் பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க.
சார் ஏதோ ட்ரக்ல இருந்தாங்களா அவங்க? சார் ஒன்ஸ் சார் இந்த கேஸ்ல narrative எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா விக்டிம் வந்து நார்த் இந்தியனால அதனால அடிச்சு போட்டாங்கன்னு சொல்றாங்க. இஸ் தேர் எனி ட்ரூத் டு தட்? இது வரைக்கும் முதற்கட்ட விசாரணையில் நார்த் இந்தியனுக்காக மட்டும் தான் அடித்ததாகவும் எவிடன்ஸ் எங்ககிட்ட இல்லை. அதான் நான் சொன்னேன். அந்த மாதிரி அவரோட எஃப்ஐஆரில் கூட இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி மறுபடியும் எஃப்ஐஆர் எல்லாம் வாசிச்சுட்டு டாக்குமெண்ட்ஸ் மறுபடியும் செக் பண்ணோம். அதில் எஃப்ஐஆர் பொறுத்தருக்கும் கூட மற்ற டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தருக்கும் ஓவராலாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஸ்டார்டிங் அவர் என்ன சொல்கிறாருன்னா கம்ப்ளைண்ட் சொல்கிறத வச்சு சொல்கிறேன். நீ இவர் பார்த்துட்டு இருக்காரு, நீ முறைச்சி பார்க்குறியா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது வழியா. இட் இஸ் நாட் என்டையர்லி ஆன் அக்கவுண்ட் ஆஃப் பீயிங் நார்த் இந்தியன், பிகாஸ் இஃப் தட் இஸ் த கேஸ் so many other people are also staying இல்லையா. if that is the case, let him answer. I'll come to you. ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணியிருந்தாங்க. சேம் கொஸ்டின். அதான் முதற்கட்ட விசாரணை பொறுத்திருக்கும். நீங்கள் சொன்னது சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன் ஆனது உண்மை தான். எங்களுக்கு எந்த விதமான இது வரைக்கும் எவிடன்ஸ் இல்லை தட் ஒரு பர்டிகுலர் நார்காட்டிக்ஸோ இது தான் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் எ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ we need some time to clarify that. என்ன எடுத்திருக்காங்கன்றத அதுதான் சொல்கிறேன். அது இப்போதைக்கு we cannot say that ஏன்னா எவிடன்ஸ் இருந்தால் தான் நான் சொல்ல முடியும். ஆமாம் எடுத்திருக்காங்கன்னா we could have told you had there been an evidence. இப்போ எப்படி நான் உங்களுக்கு எவிடன்ஸோட சொல்கிறேனே அதே மற்ற மேட்டர் கூட இது கூட நான் சொல்லியிருந்திருக்கலாம். நீங்கள் இந்த 2 பட்டா கத்தி அவங்க கேட்டோம், சோர்ஸ் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? வீட்டில் தான் வச்சுருந்தோம். ஏற்கனவே எங்களுக்கு வேறு மற்ற பசங்களுக்குள்ளே ஒரு முன்விரோதம் இருக்கிறதுனால அவங்க ஏதோ ஒரு நாள் எங்களுக்கு மடக்கி ஏதாவது பண்ணுவாங்க சொல்லிட்டு அதனால் வச்சுருந்தோம். அதுக்காக தான் அன்றைக்கி பை சான்ஸ் இது யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன். இருக்கலாம். இவங்க மேலே பெரிய கிரிமினல் ஹிஸ்ட்ரி 4 பேர் மேலே நமக்கு ரெக்கார்ட்ஸில் ஒரு சின்ன கேஸ் தவிர வேறு எதுவுமே வரல. ஆனால் ஏதாவது ஒரு லோக்கல் நேபர்ஹுட்ஸில் சின்ன சின்ன தகராறு இருக்கலாம். அது நம்ம கிரைம் ஹிஸ்ட்ரிக்கு கிரைம் ரெக்கார்ட்ஸ்க்கு வராது. அதனால நமக்கு அது தெரியல. பட் இதுதான் 2 பட்டாக்கத்தி, நம்ம 2 பட்டாக்கத்தியும் 2 ஃபோனும் சீஸ் பண்ணியிருக்கோம். ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து அவர் வந்து கையெழுத்து பெற்று வீட்டுக்கு போயிட்டாருன்னு உண்மைதான். நீங்கள் சொன்னது உண்மைதான். அவர் இல்லை நான் எங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அவருடைய கையெழுத்து கூட அங்கே லெஃப்ட் விதவுட் மெடிக்கல் அட்வைஸ் சொல்லுவாங்க. அது அவரோட கையெழுத்து நாங்களும் எங்களுக்கு ஒரு தகவல் வந்துருச்சு. நாங்கள் விசாரித்தோம். அவரோட ஓன் சிக்னேச்சரோடு நாங்கள் அந்த டாக்குமெண்ட்டு எங்கள் கையில் இருக்குது. பட் அவர் சேஃபாக இருக்கார். நாங்கள் அங்கே டாக்டர்ஸ்க்கும் விசாரிச்சிட்டோம், ஆஸ்பத்திரி இதுலேயும் விசாரிச்சிட்டோம். ட்ரெயினில் வந்து வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு செக்யூரிட்டி வந்து அவர் லேப்ஸாக இருக்குன்னு பார்க்குறீங்களா சார்? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் சொன்னது இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் கன்சர்ன், நோ டவுட். பட் நம்ம கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் பொறுத்தருக்கும் ஜிஆர்பி தமிழ்நாடு போலீஸோடைய பார்ட் அண்ட் ஆர்பிஎஃப் ஆல்சோ தே ஹேவ் ஆல்சோ பீன் அப்ரைஸ்ட் ஆஃப் திஸ் இஷ்யூ. நம்ம ஜிஆர்பி பொறுத்தருக்கும் கூட எனக்கு ஃபேக்ட்ஸ் இல்லை, டீட்டெயில்ஸ் இல்லை. ஐ வாஸ் டோல்ட் a few minutes before அவங்களும் இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. So within the railways பொறுத்தருக்கும் whatever is the security arrangements, I may not be the appropriate person to reply because inside the train எங்களோட jurisdiction இல்லை.